வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். அங்கன்வாடி மையங்களில் 10th +2 படித்தவர்களுக்கு வேலை. 468 பேர் தேவை. முழுமையான செய்தியை காண்போம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் கீழ்வரும் பணிகளுக்கு 468 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கவும். பணியின் பெயர் அங்கன்வாடி ஒர்க்கர். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 222. வயது வரம்பு 25 வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும். 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 3. வயது வரம்பு 25 வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும். 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி +2 தேர்ச்சி. 3. பணியின் பெயர் அங்கன்வாடி ஹெல்ப்பர். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 243. வயது வரம்பு 20 முதல் 40க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவர். நேர்முகத் தேர்வின் அடிப்படையில் பணி நியமனம் நடைபெறும். நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்பட இருக்கும் நபர்களின் விவரம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தபால் மூலம் தெரிவிக்கப்படும். நேர்முகத் தேர்விற்கு வரும்போது கல்வி தகுதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஆதார் கார்டு ஆகியவற்றை கொண்டு வரவும். விண்ணப்பதாரர்கள் தமிழில் சரளமாக எழுத படிக்க தெரிந்தவர்களாகவும் விண்ணப்பிக்கும் அங்கன்வாடி மையம் அமைந்துள்ள பகுதியில் வசிப்பவராகவும் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: www.icds.tn.gov.in என்ற இணையதளத்தில் மேற்கண்ட பணிகளுக்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை டவுன்லோட் செய்து பூர்த்தி செய்து அதனுடன் தேவையான சான்றுகளின் நகல்களை இணைத்து தபால் மூலம் 25/4/2025 அனுப்பவும். அனுப்ப வேண்டிய மாவட்ட அங்கன்வாடிகள் அலுவலக முகவரி டிபிஓ அட்ரஸ் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பில் SC, ST, OBC பிரிவினர்கள், ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு அரசு விதிமுறைப்படி வயது வரம்பு சலுகை மற்றும் இடஒதுக்கீடு வழங்கப்படும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும். நண்பர்களே, வேலை, வயது, கல்வி தகுதி, தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.